பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சபாஷத்தை சபாஷ். உங்கள் மற்ற பிள்ளைகளைப் போல தர்மராஜரும் தர்மத்தை மறந்து விட்டார். இருந்தும் நீங்கள் உங்களது தர்மத்தை மறக்கவில்லை. ஹே பாண்டவர்களே, தர்மத்தை கடைபிடிக்கும் போது உற்றார் உறவினர் என்று பார்க்கக்கூடாது. தர்மத்தின் இந்த பாடத்தை நீங்கள் அனைவரும் தர்ம யுத்தம் செய்த பிறகும் மறந்து விட்டீர்களா? இதை மறக்காதீர்கள். ஒவ்வொரு நிலைக்கு ஏற்றவாறு மனிதர்களின் தர்ம நியாயங்களும் மாறுகின்றது. தவிரவும் மனிதன் வெவ்வேறு வடிவிலும் தனது தர்மத்தை கடைபிடிக்க நேர்கிறது. உங்கள் மாதா மகாராணி குந்தியும் அத்தகைய பெருமைக்குரியவர்தான். அவர் பெண்ணின் வெவ்வேறு வடிவில் தனது தர்மத்தை தவறாது கடைபிடித்தார். பெண்ணாக தனது பெற்றோர்களின் கௌரவத்தை காக்க தனது மூத்த மகன் கர்ணனை தியாகம் செய்தாள். மனைவியாக எல்லா சுக துக்கங்களையும் மௌனமாக ஏற்றாள். மாதாவாக தான் பெற்ற பிள்ளைகளோடு மாதா மாத்ரியின் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளாக நினைத்து பாசம் கொண்டாள். ஒரு மாமியாராக தனது மருமகளின் மானம் மரியாதை அவளுக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீக்க தன்னுடைய பிள்ளைகளை மகா யுத்தத்தில் தங்கள் உயிரை பணயம் வைத்து போரிட ஆணையிட்டாள். இப்போது மருமகளாக தனது பெரியோர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறாள். பலே குந்தி பலே, வாழ்க நீ வாழ்க. பாண்டவர்களே, தர்மண்ணா, குந்தியத்தையை வனவாசம் போக விடுங்கள். தனது தர்மம் கடமைகளை காப்பாற்ற இந்த உலகிற்கு தர்மத்தை நிலைநாட்ட ஒரு உத்தமமான உதாரணத்தை விட்டுச் செல்லுங்கள். உலகம் எப்போதும் மறவாதபடி நாளைய சமூகம் அதை பின்பற்றும்படி. ஏ பக்தவத்சலா, ஏ கமலக்கண்ணா, ஏ நாராயணா, உனக்கு எந்தன் வணக்கம். ஏ பிரபு, ஏ சர்வாத்மா, நீங்கள் தபசிகளின் தவம், தேவர்களுக்கும் தேவன், அண்ட சராசரங்களின் சுவாமி, உங்களுக்கு எனது வணக்கம். தாங்களா? நான் உங்கள் பக்தன் பகவானே. பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள உறவை வேறு பெயரால் அழைக்காதீர்கள். இந்த பூவுலகில் உடலில் உயிர் வீற்றிருக்கும் வரை இந்த உடலோடு தொடர்புள்ள உறவுகளை எப்போதும் அனுசரித்தாக வேண்டும். அதனால் நான் எனது பெரியோர்களை என் நிலையிலும் மரியாதை செய்வேன். சித்தப்பா, தர்மண்ணா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தினார். எவ்வளவு உருக்கமாக உங்களை வேண்டிக் கொண்டார். நீங்கள் அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறுவதை அவர்கள் விரும்பவில்லை. ஆம் பிரபு, அது என் அறியாமைதான். நான் உண்மையை விட்டு விலகி போயிருந்தேன். சமூக வாழ்வில் பகவானை தொலைத்திருந்தேன். நீங்கள் அருகில் இருந்தும்
நான் உங்களையே தேடிக்கொண்டிருந்தேன். பிரபு, இந்த இந்த தவறுக்காக மன்னிக்கவும். குறைவானதற்கு பதில் உயர்வான ஒன்றை வீட்டுக்கு எடுத்து வந்தால் அதை தவறெனச் சொல்ல முடியாது. இனி நீங்கள் எங்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாம் அறிந்தவர் பிரபு. இனி அஸ்தினாபுரி மட்டுமல்ல, இந்த உலக வாழ்வை துறந்து செல்லும் சமயம் வந்துவிட்டது. நான் உங்கள் தரிசனத்திற்காகத்தான் இங்கு திரும்ப வந்தேன். ஏ பிரபு, எனது வாழ்வின் கடைசி கட்டமும் முடியப் போகிறது. அதற்கு முன்பு உங்கள் புண்ணிய வாயால் மனு உபதேசம் கேட்க விரும்புகிறேன். நான் உங்களை ஞான திருஷ்டியில் காண விரும்புகிறேன். எனது விருப்பத்தை நிறைவேற்றி அனுகிரகம் அருளுங்கள் பிரபு. ஹே மகாமந்திரி, தேவர்கள், கந்தர்வர்கள், பேய்கள், ராட்சசர்கள் எவரும் என்னை எளிதில் காண முடியாது. இருந்தும் நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். நீங்கள் எனது பரம தத்துவத்தை அறிய விரும்பினால் பிறகு கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்து தத்துவங்களின் சூட்சும ஆத்மஸ்வரூபம் நான். எது உத்தமமான தத்துவமோ அது நான் தான். நான் பூதம், மனிதன் மற்றும் தேவர்களுக்கு மூலமாவேன். ஆனால் எனக்கு மூலம் எதுவும் இல்லை. பூமி, காற்று, ஆகாயம், நீர், நெருப்பு, மனம், அறிவு, ஆற்றல், சாத்வீகம், ஆக்ரோஷம், துறவரம், ஆக்கம், அழித்தல், ஞானம், அஞ்ஞானம், சுத்தம், அசுத்தம், இவை அனைத்தும் என்னுள்ளிருந்து தோன்றியவையே. இவை அனைத்தும் இங்கே இல்லாவிட்டால் அப்போதும் நான் இருக்கிறேன். இவை அனைத்தும் இல்லாது போனாலும் அப்போதும் நான் இருப்பேன். ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளும் மனிதன் இவை அனைத்தையும் உணர்ந்து இதன் உண்மை நிலையை புரிந்து கொள்வான். அந்த மூலம், மத்தியம், முடிவு எதுவுமில்லாத சனாதன உருவம் அதுவும் நான் தான். முழுமையான பூத பிறவி என்னுள்ளிருந்தே வருகிறது. அது என்னாலேயே உயிர் பெற்று வளர்கிறது. பிரளயம் வரும் அனைத்தும் என்னுள்ளேயே அடங்கி விடுகின்றது. ஹே மகாமந்திரி, எவ்வாறு என்னை பார்க்கிறாரோ அவர்களுக்கு அவ்வாறே நான் தெரிவேன். யாகம் செய்பவர்கள் என்னை யாகம் என்பார்கள். வேதம் கற்ற வித்வான்கள் என்னை வேதம் என்கின்றனர். கர்மம், அர்த்தம், செயல், மோட்சம், தர்மம், அதர்மம், ஜனனம், மரணம் அனைத்தும் என்னுள்ளேயே அடங்குகிறது. மனிதர்களுக்கு, இந்த உலகில் மாய மோகங்களில் மூழ்கி இருப்பவர்களுக்கு பரமஸ்வரூபத்தை நான் காட்ட மாட்டேன். இருந்தும் எவர் நிரந்தரமாக என் மீது பக்தி செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு என் சுயரூபம் காண கிடைக்கும். ஹே மகாமந்திரி, உங்களுக்கு நான் சொல்லும் அனைத்தும் தேவர்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் அருளப்பட்டது. இதுதான் காரிய சித்தியாகும் மந்திரம். அதனால் இதைக் கொண்டு மோட்சமடைய விரும்பும் மனிதர்களுக்கு வழிகாட்டுங்கள். பிரபு, எனக்கு அனுகிரகம் கிடைத்தது. பிரபு, இந்த திவ்ய ரகசியம் கேட்ட பின் எனது பிரபுவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையாகிய நெருப்பு இதுவரை என்னை வாட்டி வந்தது. ஒவ்வொரு வாயிலாக காட்டி என்னை அலைக்கழித்தது. ஆனால் எனக்கு இப்போது ஒரே வாயில் தான் தெரிகிறது, எனது பிரபுவின் பக்தி எனும் வாயில். ஆம் பிரபு, உலகின் மாய மோக வலையிலே இனியும் நான் சிக்கி இருக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு பாண்டவர்களுக்கு சேவை செய்யும்படி கட்டளையிட்டீர்கள். அந்த பாரத்தை இனியும் என்னால் சுமக்க முடியாது. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த உலக வாழ்வை துறந்து வனத்திற்கு செல்ல ஆணையிடுங்கள் பிரபு. அப்போது நிரந்தரமாக பிரபுவை பிரார்த்தனை செய்வேன். எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு, ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி
அரியணையும் அரண்மனை வாழ்வும் எல்லாம் போனது எங்கே? பூமியை ஆண்டவனே போனது எங்கே? பூமியை ஆண்டவனே மனதிலே குறுகிய ஆசைகளால் தடம் புரண்டாய் பூமியை ஆண்டவனே. அதன் விளைவு கானகம் வந்தனையே. உனக்கென வாழும் தேவி காந்தாரி அவள் ஒரு தியாகி. உனக்கென வாழும் தேவி காந்தாரி உன் கொடுமை மறந்து உடன் வரும் குந்தி. மாளிகை எங்கே? பணிமுடி எங்கே? முற்பகல் செய்த வினை அதன் விளைவு கானகம் வந்தனையே. ஓ அரியணையும் அரண்மனை வாழ்வும் எல்லாம் போனது எங்கே? பூமியை ஆண்டவனே போனது எங்கே? பூமியை ஆண்டவனே. குடை பிடிக்கின்ற கொடியவர் கூட்டம் உள்ளனரி சகுனி. உன் மகன் வாழ்ந்திட உறவை மறந்தாய். அதன் விளைவே இன்று கானகம் வந்தாய். பாவம் செய்தவன் மீண்டது இல்லை. காலம் மறப்பதில்லை. அதன் விளைவு கானகம் வந்தனையே. கிருஷ்ணா